ஹலோ மக்களே, இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம சோட்டா பீம் நியூ மூவி தமயான் அப்படிங்கிற அந்த மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல அந்த மூவியோட கேரக்டர்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த மூவி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமேஷன் கேரக்டரு நிஜமாக நடிச்சிருக்காங்க அந்த பசங்க. இந்த எப்படி அனிமேஷன் கேரக்டர் இருக்குமோ அதே மாதிரி அங்கேயும் நடிச்சிருக்காங்க. அதை அந்த கேரக்டர்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Diggy diggy dum dum, 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 diggy diggy dum dum dum. Agadam bagadam mast malangam, dhol baje dum 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 dum. Diggy diggy dum dum, diggy diggy dum dum, diggy diggy dum dum, diggy diggy dum dum. Sa sa re re ga ga mama, sa sa re re ga ga mama. Naach rahi sari sargam, are nacho. Diggy diggy dum dum, 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 diggy diggy dum dum dum. Chhota bheem bheem bheem, chhota bheem, chhota bheem bheem bheem, chhota bheem. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இந்த படமோட கதையை, அதாவது இந்த படம் ரிவ்யூன்னு வச்சுக்கலாமே, அது வந்து ஷார்ட் ஃபார்மாக ஷார்ட்டாக பார்க்க போகிறோம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. அதாவது இந்த கதையில் வந்து ஒரு அடர்ந்த பாலைவனத்தில் ஒரு தமயான் அப்படிங்கிற ஒரு பாம்பு வாழ்ந்துட்டுருக்கும். அந்த பாம்பு வந்து ஊரே அழிச்சிட்ருக்கும். அதனால் அந்த பாம்பு வந்து மந்திரவாதிங்க வந்து அடைச்சி வச்சுருவாங்க. அதை வந்து ஒரு பெரிய ஒரு மாவீரனால் தான் ரிலீஸ் பண்ண முடியும். அதனால் அப்படி ஒரு மாவீரனை தேடி தமயானோட வீரர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து தேடிட்டு இருக்கும்போது தான் நம்ம பீம் வருவான். பீம் வந்து எல்லா அவங்களோட ராஜ்யத்தை எல்லாம் கூட்டிகிட்டு அப்படியே வந்து இங்கே வந்து பீம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவான். அப்புறம் பீம் வந்து அதை வந்து திருப்பி தோக்கடிக்கிறது, அதாவது அந்த தம்யானை தோக்கடிக்கிறதா இந்த மொத்த கதையாக இருக்கும். இதே கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சோட்டா பீமோட ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோட்டா பீம் த ரைஸ் ஆஃப் தமயான் ஒரு மூவி இருக்கும், அனிமேஷன் மூவி தான். அதில் சோட்டா பீம் வந்து நார்மலாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதே படம் தான் இவங்க வந்து கொஞ்சம் அதாவது ஒரிஜினலாக அனிமேஷன் இல்லாமல் ரியாலிட்டி எடுத்திருக்காங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு படம் ரிவ்யூ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.